குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எண்டோக்ரைனில் நாம் இன்றைக்கி எல்லா இன்டர்னல் டிசீஸ் கண்டிஷனும் பார்க்க போகிறோம் அண்ட் ஹார்மோன்ஸையும் சேஞ்சஸ், வாட் ஆல் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், பிட்யூட்டரியில் நமக்கு 2 ஹார்மோன்ஸ் இருக்குது, ஆன்டீரியர் லோப் அண்ட் போஸ்டீரியர் லோப். ஆன்டீரியர் லோபில் டிஎஸ்ஹெச், அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அண்ட் ஏசிடிஹெச், அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோனு. போஸ்டீரியர் லோபில் ஏடிஹெச், ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன், அண்ட் ஆக்சிடோசின் ப்ரொடியூஸ் ஆகும். ஹைப்போஃபைசக்டமியில் ரிமூவல் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட். இதனால் காம்ப்ளிகேஷன்ஸ், இன்க்ரீஸ்டு ஐசிபி ப்ரெஷர், சிஎஸ்எஃப் லீக்கேஜ் ஆகலாம் அண்ட் ப்ளீடிங். ஐசிபினா intracranial pressure, CSF cerebrospinal fluid. Functions of ADH: water reabsorption, polyuria in diabetic insipidus, specific gravity of urine 1.006 and less. Antidiuretic, ஸோ இது வந்துட்டு ஈஸியாக லைக் நம்மளுடைய வாட்டரை ரீஅப்சர்வ் பண்ணும். லைக் வாட்டர் வந்துட்டு வெளியே போக விடாமல் பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளம் கொடுக்குறது தான் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், லைக் டிபெண்ட் ஆன் த லெவல். இன்க்ரீஸ்டு ஏடிஹெச், SIADH, ADH decrease, diabetic insipidus. Diabetic insipidus na decrease or hyposecretion of ADH. Signs and symptoms: gravity of urine will be lesser than 1.006, polyuria, portal hypertension. பேஷண்ட் சடனாக எழுந்து நிற்கும்போது அவங்களுக்கு கிடினஸாக ஃபீல் ஆகுறது, அண்ட் அவங்க உட்காந்துருக்கும்போது அவங்களுக்கு வேறு பிளட் ப்ரெஷரும், நின்று இருக்கும்போது வேறு பிளட் ப்ரெஷரும் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். டீஹைட்ரேஷன், டிக்ரீஸ் இன் ஸ்கின் டர்கர், மேனேஜ்மெண்ட், வாசோப்ரெசின் அண்ட் சேஃப் என்விரான்மெண்ட். SIADH, syndrome of inappropriate antidiuretic hormone. இதில் எக்ஸஸாக ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன் வரும். ஸோ இது எக்ஸஸ் ஆகும்போது வாட்டர் ரீஅப்சர்வ் ஆகிறதுனால வாட்டர் இன்டாக்சிகேஷன். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்: எடிமா, வெயிட் கெயின், அனராக்சியா, நாசியா அண்ட் வாமிட்டிங் இருக்கலாம். பேஷண்ட்டுக்கு மேனேஜ்மெண்ட் டயூரிட்டிக்ஸ், பிகாஸ் இது ஆன்டிடயூரிட்டிக். அட்ரினல் கிளாண்ட், நெக்ஸ்ட்டு பிட்யூட்டரி கிளாண்ட் முடிஞ்சு அட்ரினல் கிளாண்ட். ACTH ஹார்மோன்ஸ், கார்டிசோல், மினரலோ கார்டிகாய்ட்ஸ், குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். இது இருக்கிறதுனால இன்க்ரீஸ் குஷிங் சிண்ட்ரோம், ரெடியூசஸ் அடிசோன்ஸ் டிசீஸ். குஷிங் சிண்ட்ரோம்னா என்ன? எக்ஸசிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்டிசோல், சோடியம் இன்க்ரீஸாக இருக்கும், குளுக்கோஸ் இன்க்ரீஸாக இருக்கும், கால்சியம் இன்க்ரீஸாக இருக்கும் அண்ட் பொட்டாசியம் கம்மியாக இருக்கும். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்: பஃபலோ ஹப், மூன் ஷேப்டு ஃபேஸ், இம்யூனோசப்ரெஷன். பேஷண்ட் ரொம்ப ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆவாங்க. கழுத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய ஹப் மாதிரி இருக்கும் பேஷண்ட்டுக்கு, அண்ட் மூன் ஷேப் ஃபேஸ் இருக்கும். மேனேஜ்மெண்ட்: அட்ரினலெக்டமி ஆர் ஹைப்போஃபிசெக்டமி. அடிசான் டிசீஸ், அட்ரினோகார்டிசால் இன்சஃபிஷியன்சி. குஷிங் சிண்ட்ரோமில் எக்ஸசிவாக இருக்கும், இங்கே இன்சஃபிஷியன்சி. இங்கே ரிவர்ஸ் அடினோசன் டிசீஸ், decrease sodium, increase calcium, increase potassium and decrease glucose. Addison crisis worsen. Complication: hypertension, bradycardia, respiratory failure. ஸோ பேஷண்ட்டுக்கு நம்ம ரெஸ்பிரேட்டரி மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும். ஹைப்போதைராய்டிசம் அண்ட் ஹைப்பர்தைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசமில் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், இன்டாலரன்ஸ் ஆஃப் கோல்ட், மிக்ஸெடிமா, வெயிட் கெயின், கான்ஸ்டிபேஷன். பேஷண்ட் ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவாங்க. பேஷண்ட்டுக்கு மார்னிங் டைமில் சிவியராக லைக் பாடி பெயின் அண்ட் நாட் ஏபிள் டு வேக்கப். மேனேஜ்மெண்ட்: தைராய்டு ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, லிவோத்ராக்சிசின், லோ டோஸ் டு ஹையர் டோஸ், low calorie and low fat diet. Hyperthyroidism is just opposite to everything: soft skin, intolerance to heat, exothalamus, weight gain, diarrhea, cardiac arrhythmias, hypertension, goiter. Magnesium, iodine, management வந்துட்டு iodine. Intervention: iodine replacement, radioactive iodine,
profile thiouracil, surgery thyroidectomy. So what is thyroidectomy? Thyroidectomy நம்ம increased amount of தைராய்டில் ஹைப்பர்தைராய்டிசமில் பார்க்கலாம். காம்ப்ளிகேஷன் தைராய்ட் ஸ்ட்ரோம், ஹைப்பர் டென்ஷன், T3 T4 அன்கண்ட்ரோல்டு ப்ரொடக்ஷன், நாடிங் ஹெட், பிராடிகார்டியா. தைராய்டு ஹார்மோன் ரிமூவ் ஆகிட்ட அப்புறமா நம்மளுக்கு தைராய்ட் ஸ்ட்ரோம் வரலாம். அந்த தைராய்ட் ஸ்ட்ரோம் மூலயமா ஹைப்பர் டென்ஷன் அண்ட் அன்கண்ட்ரோல்டு T3 T4 ப்ரொடக்ஷன், நாடிங் ஹெட் அண்ட் பிராடிகார்டியா. நாடிங் ஹெட்னால் தலையை ஆட்டிகிட்டே இருப்பாங்க, அவங்களால அந்த தலையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேனேஜ்மெண்ட் லூகலோஸ், அயோடின், பீட்டா பிளாக்கர்ஸ். அதர் காம்ப்ளிகேஷன் வாய்ஸ் ஹார்னஸாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு ப்ளீடிங் அண்ட் ஸ்வாலோயிங் ஃப்ரீக்வெண்ட்லியாக ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டெட்டானி, இன்ஜுரி டு த பாராதைராய்டு கிளாண்ட். ரெடியூஸ்டு கால்சியம் டிக்ரீஸ், கால்சியமும் கால்சிட்டோனின் ப்ரொடக்ஷனும் டிக்ரீஸ் ஆகிடும். த்ரோசியோஸ் சைன்ஸ், கார்போபீடல் ஸ்பாசம். அதாவது பேஷண்ட்டுக்கு நம்ம பிபி கஃப் கட்டி ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம அந்த பிபி கஃப் ப்ரெஷர்லேயே வச்சாக்க பேஷண்ட்டோடைய கை இன்டர்னலாக ஃப்ளெக்ஷன் ஆகிட்டு எக்ஸ்டர்னலாக ஃபிங்கர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதுதான் டோர்சியோஸ் சைன். தென் சாப்டெக்ஸ் சைன். சாப்டெக்ஸ் சைன்னா ஒரு பக்கத்தோடைய மசில்ஸ் ஸ்விட்ச் ஆகும், இழுத்து பிடிச்சிக்கும். பேங்க்ரியாட்டிக் டிசார்டர்ஸ் டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிக் மெலிட்டஸ். டைப் 1னா இன்சுலின் டிபெண்டன்ட், டைப் 2னா நான் இன்சுலின் டிபெண்டன்ட். டைப் 1 இன்சுலின் டிபெண்டன்ட் நம்ம யார்கிட்ட பார்க்கலாம்? மோஸ்ட்லி இட் இஸ் சீன் இன் பீடியாட்ரிக்ஸ். டைப் 2 இஸ் ஃபார் அடல்ட். adultல it will start from non-insulin dependent, it will go to the insulin dependent. Signs and symptoms polyuria, polydipsia, polyphagia. Polyuria na excessive urine output, polydipsia excessive of thirsty, polyphagia excessive hunger. Weight loss, delayed wound healing, circulation of feet decrease, paresthesia, lipase and amylase elevation. Management diet and exercise with an proper medication management. Complication DKA. DKA na diabetic ketoacidosis. இதில் என்னென்ன இருக்கும்? Cosumal breath, increased potassium, ketoacidosis, polyuria, dehydration and loss of consciousness. Management hydration, insulin, HNS. அதாவது hyperglycemic, hyperosmolar, non-ketoic syndrome, similar to DKA but no ketones. இங்கே ketones changes ஆகாது. Complication of insulin therapy, lipodystrophy. இங்கே சேஞ்சஸ் ஆஃப் லிபிட் டிஷ்யூ அப்சர்ப்ஷன் இருக்கும். ரொட்டேஷனாக நம்ம சைட் நம்ம சேஞ்ச் பண்ணணும் இன்சுலின் அட்மினிஸ்டர் பண்ணும்போது. மேனேஜ்மெண்ட் அண்ட் சோமோகேல் எஃபெக்ட். ஹைப்போகிளைசீமியா 2 to 3 AM ஆகிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தாக்க பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹைப்பர்கிளைசீமியாவாக இருக்கும். அவங்க ப்ராப்பரான மெடிசின் எடுத்துகிட்டு தூங்குனா லைக் ஆல் ஆஃப் சடனாக 2-3 AMக்கு அவங்களுக்கு சடன் ட்ராப் ஆஃப் blood glucose இருக்கும். Dawn pneumonia, hyperglycemia during sunrise, 5 to 8 AM followed by hypoglycemia. இந்த ஹைப்போ லைக் சடனாக ஹைப்போ ஆன கிளைசிமிக் மறுபடியும் ஏர்லி மார்னிங் விடிய அவங்களுடைய blood sugar இன்க்ரீஸாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்டர் ஈவினிங் டோஸ் அட் 10 PM. 10 மணிக்கு முன்னாடி அவங்க எடுக்கிற இன்சுலின் டோஸ் அட்மினிஸ்டர் பண்ணக்கூடாது. ஹைப்போகிளைசிமிக் லெஸ் தென் 60. பேஷண்ட் கான்ஷியஸாக இருந்தால் நம்ம அவங்களுக்கு ஓரலாக சுகர் எடுக்க அட்வைஸ் பண்ணணும். அன்கான்ஷியஸாக இருந்தால் டெக்ஸ்ட்ரோஸ் IV அட்மினிஸ்டர் பண்ணணும். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், மெட்டபாலிக் டிஸார்டர், ஸ்கின் ஹைப்பர் ஸ்வெட்டிங், NaCl சோடியம் குளோரைடு லாஸ் ஆகும். லங்ஸில் செக்ரீஷன்ஸ் அண்ட் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். பேங்க்ரியாஸில் அமிலேஸ் லிப்பேஸ் லோவாக இருக்கும். இன்டெஸ்டைனில் மோர் மியூக்கஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கும். ஸோ செரட்டோரியா ஃபேட் இன் ஸ்டூல். ப்ளீஸ் ஏதாவது டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இட்ஸ் அ ஸ்மால் டாபிக் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். தேங்க்யூ.